அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் விசா சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவலை தாங்க பார்க்க போகிறோம். அதனால வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க இந்த விசா சம்பந்தமான ஒரு மிக முக்கியமான தகவலை பார்ப்போம். குவைத்தை போலவே இப்போ துபாயும் பார்த்தீங்கன்னா விசாவுக்கு அதிரடியான சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. நிறைய இந்தியர்கள் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சுற்றுலா விசாவில் துபாய்க்கு போயிட்டு திரும்பி வராமல் துபாயிலே வேலை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த எண்ணிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் இப்போ துபாய் அரசு சுற்றுலா விசா தொடர்பான கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு மாதம் சுற்றுலா விசாவில் துபாய்க்கு வரவங்க 68,000 இந்திய ரூபாய் அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கணும். இதுவே ஒரு மாதத்துக்கு மேலே தங்குவதாக இருந்தால் 1.13 லட்சம் அக்கௌண்ட்டில் இருக்க வேண்டும். அதுபோல் டிக்கெட், தங்குமிடம், உறவினர்களை பார்க்க செல்வதாக இருந்தால் அவங்களுடைய அட்ரஸையும் தெரிவிக்க வேண்டும். இந்த மாதிரி எந்த ஆவணங்களும் இல்லாமல் துபாய் சென்றால் எந்த விமானத்தில் துபாய்க்கு வந்தார்களோ அந்த விமான நிறுவனத்துக்கு ஒரு ஆளுக்கு தலா 1.13 லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என துபாயுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தெரிவித்துள்ளது. நேற்று கேரளா கோழிக்கோடு ஏற்பட்ட 50 பேரை துபாய்க்கு விமானம் ஏற முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் போடப்பட்டு 50 பேரையும் ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ துபாய் சுற்றுலா விசா எடுத்த காசும் போச்சு, ஃபிளைட் டிக்கெட் காசும் போச்சு. குவைத்துக்கு போக முடியாதவங்க சரி விடுப்பா துபாய்க்கு போயிட்டு சம்பாதிச்சிக்கலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாம் துபாய் அரசு பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பை வைத்துள்ளது. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஒமன் ஏர்வேஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 68 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 13,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 75 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 67 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,700 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 50 குவைத் தினாருக்கு கல்ஃப் ஏர்வேஸில் ஃபிளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $973 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 442 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 750 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.